எங்கள் ஊர் சைடில் எல்லாம் கல்யாண வீட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு ஒன்று பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாகர்கோயிலில் இருக்கிற யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் போட்டதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயம், அது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியா இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. டேஸ்டியான உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி. நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியா செஞ்சிருக்கேன். நீங்க இட்லி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா.